லப்பர் பந்து திரை விமர்சனம். லப்பர் பந்து என்ற திரை காவியம் குறித்து இன்றைய காணொளி இருக்கப் போகின்றது. இது திரை விமர்சனமாக இருக்கும். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை பிரஸ் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். தமிழ்நாட்டில் எடுக்கப்படுகின்ற திரைப்படங்கள் பொதுவாக ஹீரோவை மையப்படுத்தி எடுக்கப்படும் அல்லது ஹீரோயின்களை மையப்படுத்தி எடுக்கப்படும். கதையே ஹீரோவாக அல்லது ஹீரோயினாக இருப்பது என்பது மிக அரிதான ஒரு செயல்பாடு. அந்த வகையில் லப்பர் பந்து என்ற இந்த திரைப்படம் கதை ஹீரோவாக இருக்கின்றது அல்லது ஹீரோயினாக இருக்கிறது என்று கூறலாம். அந்த அளவிற்கு கதையில் உயிரோட்டம் இருக்கின்றது. இந்த கதை பல்வேறு அரசியல்களை பேசியிருக்கின்றது. எங்கிருந்து சாதியத்துவம் துவங்குகிறதோ அதை எங்கே முடிக்க வேண்டும் என்ற அடிப்படை தத்துவங்களை இந்த படம் தெளிவாக திரையிட்டு காட்டியிருக்கின்றது. ஒரு தோல்வி நேர்ந்தாலும் அந்த தோல்வியால் ஏதோ ஒரு நன்மை விளையும் என்றால் அந்த தோல்வியை மன உறுதியோடு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம்தான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு வழிவகுக்கும் அல்லது ஒரு மாபெரும் புரட்சிக்கு முன் உதாரணமாக இருக்கும். இந்த அடிப்படையில் தான் இந்த படம் முழுவதும் தயாரிக்கப்பட்டுள்ளது. இன்னமும் சொல்ல போனால் இந்த படத்தில் பேசப்படும் கதை என்பது மிக எளிதாக மக்கள் மொழியில் புரியக்கூடிய வகையில் சாதியங்களை தவிர்த்து மனிதத்துவத்தை அதிகப்படுத்த வேண்டும், மனிதன்தான் புனிதமானது என்ற விடயத்தை போதிக்கின்றது. இந்த கதையில் நம்ம ஹீரோ அட்டகத்தி தினேஷ் அவர்கள் நடித்திருக்கின்றார். ஹரிஷ் கல்யாண் நடித்திருக்கின்றார். மேலும் சுவாசிகா, சஞ்சனா, கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்களும் இந்த படத்தில் நடித்திருக்கின்றார்கள். பல நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார்கள். ஒவ்வொரு நடிகருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும் கதாபாத்திரம் என்பது மிக தெளிவான ஒரு கதாபாத்திரம். மேலும் மிகவும் கனமான கதாபாத்திரமாக அது இருக்கின்றது. அது ஒவ்வொன்றும் பேசப்படக்கூடிய வகையில் இந்த கதை அமையப்பட்டிருப்பது கூடுதலான ஒரு தகவல். இந்த காலத்தில் கணவன் மனைவி சண்டை என்பது மிகவும் தீவிரமடைந்து இருவரும் பிரியக்கூடிய நிலை கூட வரும். ஆனால் அவ்வாறு பிரியாமல் மிக அழகாக பாசத்தையும் பிணைப்பையும் காட்டி மீண்டும் இணையக்கூடிய வகையில் கதையை படைத்திருப்பது இந்த காலத்திற்கு மிகப்பெரிய ஒரு அறிவுரையாகவே பார்க்கப்படுகின்றது. தகப்பன் தாயை தவிர்த்து காதல் வயப்படும் இந்த கால இளைஞர்கள் தாய் தகப்பன் ஒப்புதலோடு திருமணம் வேண்டுமென்று இந்த கதை அமைய பெற்றிருப்பது மிகவும் சிறப்பான ஒரு தருணத்தை நமக்கு காட்டுகின்றது. காமெடிக்கு பஞ்சமில்லை என்ற வகையில் காமெடி துணுக்குகள் படம் ஆரம்பித்தது முதல் இறுதி வரை தொடர்ச்சியாக பல காமெடி துணுக்குகள் இந்த படத்தில் வந்து கொண்டே இருக்கின்றது. அது அனைத்தும் ரசிக்கும்படியாகவே இருக்கின்றது. விளையாட்டை விளையாட்டாக மட்டும் பார்க்காமல் அதில் ஒரு ட்விஸ்டையும் கதைக்கு ஏற்றாற்போல் ஹீரோயிசத்தையும் கதைக்கு தேவைப்படக்கூடிய ஹீரோயின் நீசத்தையும் இந்த படம் மிக அழகாக காட்டுகிறது. மேலும் இந்த படத்தை மிக தெளிவாக வடிவமைத்திருக்கின்றார்கள். குறைந்த பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படமாக இருந்தாலும் கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் நெருங்கும் அளவிற்கு லாபம் ஈட்டி கொடுத்திருக்கின்றது படத்திற்கு மொத்த வியாபாரத்தில். இதை போன்ற நடிகர்களை வைத்து இயக்கக்கூடிய படங்கள் எல்லா கதைகள் சிறப்பாக அமையும் பட்சத்தில் மக்களிடத்தில் பேசக்கூடிய ஒரு இடத்திற்கு செல்லும். மேலும் நல்லதொரு சிறப்பான வியாபாரமாகவும் இந்த படங்கள் அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. வெறுமனே மக்களுக்கான தத்துவங்களை மட்டும் கூறினால் மக்கள் கேட்பதில்லை. அதோடு சேர்த்து பொழுதுபோக்குகளையும் வைத்து மக்களுக்கான நீதிகளை நாம் திரைப்படங்கள் மூலமாக பேசினால் நிச்சயமாக எந்த காலத்து மக்களாக இருந்தாலும் ரசிகர்களாக இருந்தாலும் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில்தான் நமது மக்கள் இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் கதை யாரையும் மையப்படுத்தி இல்லை, ஆனால் அனைவரும் கதையை மையப்படுத்தி தான் படத்தில் நடித்திருக்கின்றார்கள் என்பதுதான் சிறப்பான ஒரு செய்தி. மொத்தத்தில் ரப்பர் பந்து என்பது ஒரு புரட்சிய திரைக்காவியம். இறுதியாக இந்த படத்திற்கு எத்தனை மார்க் கொடுக்கலாம்? என்னை பொறுத்தவரை 10க்கு 9 மார்க் வரை கூட இந்த படத்திற்கு கொடுக்கலாம். அந்த அளவிற்கு மிகவும் நன்றாக இருந்தது. உங்களுடைய கருத்தை கீழே பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.